சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டேன், ஏன் செய்யல? யார் உங்களை தடுத்தா? எந்த சக்தி உங்களை தடுத்தது? 10.5% உச்ச நீதிமன்றம் ஒரு விளக்கம் கேட்டது. அந்த விளக்கத்தை ஏற்படுத்தி தாருங்கள், ஒரு சர்வே எடுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். எடுத்தீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமை வழங்குவதிலே உங்களை யார் தடுத்தா? எந்த சக்தி தடுத்தது? என் கேள்விக்கு முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியுமா? எந்த அமைச்சர்களாவது பதில் சொல்ல முடியுமா? திமுக, ஆம், திமுகவின் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். இதே விழுப்புரம் மண்ணில் இதே கோவிந்தசாமி படையாச்சியுடைய மகன் ஏஜி சம்பத் அவர்களை அழைத்து ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்து கலைஞர் அவர்களுக்கு போட்டு அமர வைத்து சமூக நீதி காத்த தலைவர் கலைஞர் என்று எங்க ஐயா போட்ட மஞ்சள் சால்விய சாவர வரைக்கும் போட்டிருந்தார் உங்க அப்பா. உண்மையா இல்லையா? அப்படி சமூக நீதி வழி வந்த அரசுன்னு சொல்றீங்களே, ஏன் இங்க இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அவர்கள் தலைகளை எண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை தந்து அந்த மக்களை கல்வி வேலை வாய்ப்பில் உயர்த்துவதை யார் தடுத்தது? யார் தடுத்தது? உங்களை இயக்கிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் தடுத்தது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கேமராவை கிளிக் பண்ணா படம் மட்டும் வரும். கேமரா சின்னத்தை கிளிக் பண்ணா மக்களின் வாழ்க்கையே மாறும். நம்ம ஓட்டு, நம்ம தீர்ப்பு, நம்ம உரிமை. நம்ம தலைவர் வேல்முருகனின் வெற்றி, நம்ம வாழ்வுரிமைக்கான வெற்றி. உங்கள் பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க.